இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல உங்கள் வீட்டில் இருப்பது கடவுள் சக்தியா இல்லை துஷ்ட சக்தியா அறிவது எப்படி, இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் மக்களே. அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்ப பதிவுக்குள்ள போயிடலாம். ஒருவரின் ஜாதகத்தில் லக்னத்திற்கு 4ஆம் இடத்தில் உள்ள கிரகங்களே அவர் குடிக்கொண்டிருக்கும் வீட்டில் நல்ல சக்தி உள்ளதா அசுப சக்தி உள்ளதா என்பதை சுட்டி காட்டும். கேது கிரகம் மோட்சத்தை குறிக்கும் கிரகம். அதே போல் மோட்சம் அடையாத ஆவிகள் ஆன்மாக்களும் கேது கிரகமே காரணமாக இருக்கின்றது. மோட்சமடையாத ஆவிகளை ஆன்மாக்களை நாம் அனைவரும் பேய் என்கின்றோம். பாம்பன் சுவாமிகள் எழுதிய சண்முக கவசத்தில் ஒலி எழ உரத்த சத்தத்தோடு வருபூத பிரேதம் பலிக்குள் இறக்காத பேய் பலகடத்து எவையானாலும் கிளி கொல எனைவேல் காக்க என்று கூறியிருப்பதன் மூலம் பூத பிரேத ஆத்மாக்கள் இருப்பது உறுதியாகின்றது. அனுபவித்த நபர்களுக்கு மட்டுமே இது உண்மை என்று தெரியும். மற்றவர்கள் நவீன காலத்தில் இது எல்லாம் உண்மை என்று நம்புகிறீர்களா என்று நகைப்பார்கள். லக்னத்திற்கு 4இல் கேதுவுடன் சனி, செவ்வாய், சூரியன் போன்ற பாவ கிரகங்கள் இணைந்து நிற்பது, 4ஆம் அதிபதி கேது சாரத்தில் நிற்பது, 4இல் கேது இருந்து 8ஆம் 12ஆம் இடங்களில் சூரியன், செவ்வாய், சனி போன்ற பாவ கிரகங்கள் நிற்பது, இது போன்ற கிரக நிலை இருந்தால் அந்த நபரின் வீட்டில் நல்ல சக்திகள் இருக்காது. பூத பிரேத ஆத்மாக்கள் வீட்டில் இருந்தால் அந்த வீட்டில் கடவுள் சக்தி இருக்காது. இதனால் என்ன பாதிப்புகள் வரும்? லட்சக்கணக்கில் பணம் சம்பாதித்தாலும் பணம் தங்காது அல்லது பண வரவில் தடை இருந்து கொண்டே இருக்கும். வீட்டில் சதா சண்டையும் பிரச்சனையும் ஏற்பட்ட வண்ணம் இருக்கும். குடும்பத்தில் முன்னேற்றமே இருக்காது. உடல் வலி, அசதி ஏற்படும். கடினமான வேலை செய்தது போல் களைப்பும் ஏற்படும். வியாதிகள் வரும். மருத்துவரிடம் காண்பித்தாலும் குணமாகாது. மீண்டும் மீண்டும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் நோய் பாதிப்பு வந்து கொண்டே இருக்கும். சுப காரிய தடை ஏற்படும். முகம் கருமையாக பொலிவெடுத்து காணப்படும். மேற்கூறியது போல் உங்கள் ஜாதகத்தில் கிரக நிலைகள் இருந்தால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் கிரக பிரச்சனைகளுக்கு துரிதமான எளிய பரிகாரங்களை கேட்டு அதன் மூலம் உங்கள் வீட்டில் இருக்கும் துஷ்ட சக்தியை விரட்டி தெய்வ சக்தியை நிலைக்க செய்து வாழ்வில் முன்னேற்றம் அடையலாம் என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.